திருச்சிற்றம்பலம். ஓம் ஹாம் சிவாய பரமகுருவே நமக. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுருவே நமக. சிவனடியார் பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் குருவருளும் திருவருளும் கூட்ட நாம் நர்மதை என்கின்ற புண்ணிய நதியை பற்றி காசி காண்டத்திலே குறிப்பிடுகின்ற அந்த நிகழ்ச்சியை இன்று நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. ஒரு முறை நதிகளில் மிகவும் தெய்வீகமானது எது என்று ரிஷிகளுக்கிடையில் ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆம், நம்மளுடைய தேசத்திலே புண்ணிய நதிகள் நிறைய உண்டு. அந்த புண்ணிய நதிகள் ஓடுகின்ற பாய்கின்ற பகுதியிலே இருக்கின்ற சிவாலயங்களிலே இருக்கின்ற தீர்த்தங்களுக்கு பல பெயர்கள் உண்டு. குறிப்பாக காவிரி பாய்கின்ற வடகரை தென்கரை முதலிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய தீர்த்தங்களுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுபோல நதிகளிலே மிகவும் உயர்ந்தது காவிரி என்று திருவானைக்கா தலபுராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. காரணம், காவிரி சிவபூஜைக்காக வரவழைக்கப்பட்ட ஒரு புண்ணிய நதி. அதை தென் கடம்பந்துறை சிவக்ஷேத்திரத்திலே அருணகிரிநாதர் கதிசை நதி என்று குறிப்பிடுகிறார். இந்த நதியானது சிவபூஜைக்காக வரவழைக்கப்பட்டது. வரவழைப்பதற்கு தவம் செய்தவர் இந்திரன். இந்த நதி உண்டாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் விநாயகர். இந்த காவிரி இருந்த இடம் அகத்திய முனிவருடைய கலசத்திலே. ஆகவே அகத்திய பெருமான், விநாயகர், இந்திரன் முதலியோர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு புண்ணிய நதி காவிரி. இந்த காவிரியிலே தான் ஐப்பசி மாதத்திலே, துலா மாதத்திலே அனைத்து நதிகளும் வந்து இங்கு நீராடுவதாக புராணங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அதுவும் துலா மாதம் என்று பெயர். ஐப்பசி துலா மாதத்திலே இங்கே வந்து நீராடுவதாக ஐதீகம். ஆதலால் நதிகளிலே மிகவும் உயர்ந்தது காவிரி என்று திருவானைக்கா தலபுராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. இதே நிகழ்வை காசி காண்டத்திலே நர்மதையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இந்த விரிவான ஒரு புராண வரலாறு உண்டு. அதான் நதிகளிலே மிகவும் தெய்வீகமானது எது என்று ரிஷிகளுக்கிடையிலே ஒரு சர்ச்சை எழுந்தது. அப்பொழுது அவர்கள் தீர்க்கமாக கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை ஆகிய நான்கும் முக்கியமான நதிகளாகும். கங்கையே மிகச்சிறந்த தெய்வீகம் பொருந்தியது என்பது அனைவரின் கருத்தாகும். அப்புறம் அந்த ரிஷிகள் எல்லாம் கூடினார்கள், பேசினார்கள், ஆராய்ந்தார்கள். கங்கை என்பது சிவபெருமானுடைய திருமுடியிலே இருந்து தாங்கி பூமிக்கு வந்தது. சிவபெருமானுடைய திருமுடியிலே இருந்து வந்ததினாலே கங்கை மிகவும் புனிதமானது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். திருமுறைகளிலே நிறைய இடங்களிலே கங்கையை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலிய அருளாளர்கள் எல்லாம் நிறைய பாடியிருக்கிறார்கள். இப்படி இருப்பதினாலே ரிஷிகள் எல்லாம் கங்கையே தெய்வீகம் பொருந்தியது என்று முடிவு செய்தார்கள். கங்கை ரிக் வேதத்தையும் யமுனை யஜுர்வேதத்தையும்
நர்மதை சாம வேதத்தையும் குறிக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நர்மதையானவள் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இயற்றினாள். பிரம்மதேவள் அவருக்கு காட்சி கொடுத்தார். கங்கைக்கு சமமாக தன்னை கருத வேண்டும் என்று வேண்டினாள் நர்மதை. பலகாலம் நர்மதை தவம் செய்தால் யாரை நோக்கி என்றால் பிரம்மாவை நோக்கி. பிரம்மா காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவுடனே கங்கைக்கு சமமாக தன்னை கருத வேண்டும் என்று வேண்டினாள். இதை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார். காரணம், கங்கைக்கு சிவ நிர்மால்யம் என்று ஒரு பெயர் உண்டு. பிரம்மதேவர் அதிர்ந்தார். சிவபெருமானுக்கு இணையான கடவுள் இல்லை, மகாவிஷ்ணுவுக்கு இணையான புருஷன் இல்லை, கங்கைக்கு நிகரான நதி இல்லை என்று கூறினார். மகாவிஷ்ணுவை போல ஒரு சிறந்த சிவபக்தர் கிடையாது. சிவனடியார்களிலே மூத்தவர் மகாவிஷ்ணு என்பது உண்மை. தீட்சை பெற்று சிவபூஜை செய்கின்ற பொழுது தினந்தோறும் மகாவிஷ்ணுவிற்கும் பூஜை உண்டு. கணேச கமல சதா சிவாப்தி சப்த குருபியோ நமக என்கின்ற மந்திரத்தினாலே சுவாமியை பிரதிஷ்டை செய்து வணங்குகின்றோம். ராமேஸ்வரம், திருவீலிமிழலை, திருமார்பேறு, இன்னும் நிறைய தலங்கள் மகாவிஷ்ணுவினாலே பூஜை செய்யப்பட்ட தலங்கள். இப்படி கங்கைக்கு நிகரான நதி இல்லை என்று மேலே சொன்ன விஷேடங்களை எல்லாம் பிரம்மதேவர் கூறினார். சிவபெருமானுக்கு இணையான கடவுள் இல்லை, மகாவிஷ்ணுவுக்கு இணையான புருஷன் இல்லை, கங்கைக்கு நிகரான நதி இல்லை என்று கூறினார். நர்மதை இந்த பதிலிலே திருப்தி அடையவில்லை. காசியிலே பிப்பில தீர்த்தம் என்கின்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது. காசியிலே கோடிக்கணக்கான சிவாலயங்கள் உண்டு. அதை அறிந்து கொள்வதற்கு இந்த பிறவியே போதாது. அப்படி பிப்பில தீர்த்தம் என்கின்ற ஒரு தீர்த்தம், அங்கே நர்மதை என்ன செய்தாள் என்று கேட்டால், திரிலோசனேஸ்வரர் என்கின்ற ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபடத் தொடங்கினாள். பலகாலம் சிவபெருமானை வழிபாடு செய்தாள். சிவபெருமான் அவளுடைய தவத்திற்கு இறங்கி காட்சி கொடுத்தார். நர்மதை இறை தரிசனம் மட்டுமே வேண்டினாள். அவள் எதற்காக தவம் செய்தாள் என்பதை மறந்து சிவபெருமானை பார்த்தவுடன், அவர் காட்சி நல்கியவுடன், இந்த காட்சியே போதும் என்று நர்மதையானவள் ஒன்றும் கேட்காமல் இருந்தாள். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்கின்ற நிலையிலே நிற்கின்ற பொழுது அவளுக்கு வேற எந்த ஆசையும் இல்லாமல் போய்விட்டது. சிவபெருமானுடைய காட்சி பாசத்தையும் பசுவையும் அறுக்கக்கூடியது. உயிர்களை தன்னுடன் சேர்த்து கொள்வது, சிவமாக்குவது. ஆகவே அவளது பக்தியால் உள்ளம் குளிர்ந்த சிவபெருமான் நர்மதையில் உள்ள கற்கள் அனைத்தும் சிவலிங்கங்களாக கருதப்படும் என்று கூறியருளினார். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கங்களே ஒன்றாக இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரர் ஆலயத்திலே நர்மதை நதிக்கரையிலே அமைந்துள்ளது. அங்கே நீராடுகின்ற பொழுது நாம் உள்ளே இருந்து நிறைய பானங்கள், சிவலிங்கங்களை எல்லாம் நாம் இன்றும் எடுக்கலாம், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் கூறுகிறார், நீ ஓடுகின்ற பகுதி அனைத்து கற்களும் சிவலிங்கங்களாக கருதப்படும். கங்கையில் குளிப்பவருடைய பாவங்கள் அகலுகின்றன. யமுனையில் ஒரு வாரமும் சரஸ்வதியில் 3 நாட்களும் குளிப்பதால்
பாவங்கள் அகன்று தூய்மை பெறலாம். ஆனால் நர்மதையை பார்த்த மாத்திரத்தில் பாவத்திலிருந்து விடுபடலாம். நர்மதையால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் நர்மதேஸ்வரர் என்று அழைக்கப்படும் என்றும் சிவபெருமான் கூறினார். அன்பர்களுக்கு முக்தி அளிக்கும் ஆற்றல் படைத்தது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் பக்தர்களின் பாவங்கள் எல்லாம் அகலும். இவ்வாறு கூறிய பிறகு சிவபெருமான் இந்த லிங்கத்திற்குள் மறைந்து விட்டார் என்று காசி காண்டம் அத்தியாயம் 92 நர்மதை நதியினுடைய சிறப்பை கூறுகிறார். ஸ்கந்த பெருமான் அகஸ்திய முனிவரிடம் கூறினார், இந்த மகாத்மியத்தை படிக்கும் கேட்கும் பெண்ணானவள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுவாள் என்று இந்த காசி காண்டத்திலே குறிப்பிடப்படுகிறது. இன்று இந்த அளவிலே இந்த சிவ சிந்தனையை நாம் கேட்பதற்கு திருவுருள் கூட்டியது என்று சொல்லி, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சிவபெருமானுடைய திருவடியையும் குருநாதருடைய திருவடியையும் சிந்தித்து இந்த அளவிலே இந்த ஞான உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.